வணக்கம். நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் தான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் வீட்டு விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு வந்து என் கேம் பத்தி உள்ள நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் என் க்ளோஸ் சர்க்கிள் அண்ட் சோஷியல் மீடியாலலாம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிசார்டனிங்காக இருந்துச்சு. பட் போக போக ஸ்டெப்ட் இன் டு த ரியல் வேர்ல்ட், த லவ் அண்ட் த ரெக்கக்னிஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் நிறைய வந்து நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம். ஸோ அவ்வளோ டைம் கொடுத்து அவங்க வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட். ஸோ ரெண்டு வகையும் மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் தான். ஓகே. ஸோ நீங்க உள்ள இருக்கும்போது உள்ள யார் உண்மையா இருந்தாங்க, யார் பொய்யா இருந்தாங்க? நான் பழகின வரைக்கும் எல்லாருமே உண்மையா தான் இருந்தேன். நான் பிக் பாஸ் வீட்ல இருந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாரும் உண்மையா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த வீட்டுல ஒரு கட்டத்துக்கு மேல நடிக்கவும் முடியாது, பொய்யா இருக்க முடியாது. பட் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல சில பேரு கொஞ்சம் டிராமேட்டிக்கா ஒரு சில சின்ன சின்ன விஷயத்த ஓவர் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பட் பொய்யா இருந்த மாதிரி தெரியல, எல்லாரும் உண்மையா தான் இருந்தாங்க. ஓகே. யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்? ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், ஓகே. டாஸ்க் வைஸ் ஒரு விஷயம் பேசும்போது, பாயிண்ட்ஸ் பேசும்போது அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது மாயா ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அண்ட் அர்ச்சனா அண்ட் விசித்ராமா வந்து தே கேரி தெம் செல்ஃப் வெரி வெல் இன் த ஹவுஸ். அண்ட் அவங்களுக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியும், எப்படி அவங்கள ஒரு பப்ளிக் ஃபோரம்ல கேரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஐ திங்க் தீஸ் த்ரீ உமன் ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்? ஃபேவரட் எல்லாருமே பிடிக்கும். பர்சனலா நான் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்தப்பளும் எவிக்ட் ஆனப்பளும் நான் சொன்ன விஷயம், ஐ ஜென்யூன்லி லவ் யூ ஆல் பிகாஸ் ஐ திங்க் திஸ் சீசன் ஹேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஸ்டிங். ஸோ எல்லாருமே அமேசிங் பீப்புள் அண்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் எனக்கு பிரதீப் ரொம்ப பிடிக்கும். உள்ளேயும் பிடிக்கும், வெளில வந்ததுக்கு அப்புறமும் ஐ திங்க் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹீஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன், வெரி என்டர்டெய்னிங். ஸோ பிரதீப் பிடிக்கும். மாயா ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டுக்குள்ள இருந்தப்போ நான் நிறைய சிரிச்சது வந்து மாயானால தான். ஷீ இஸ் வெரி என்டர்டெய்னிங் அண்ட் ஷீ இஸ் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஷீ இஸ் அன் அமேசிங் ஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. பின்ன விச்சுமா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு ஐ ஹேட் அ ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் ஹர். அண்ட் எனக்கு விஷ்ணு அண்ணாவையும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு தெரியல, என்கிட்ட பழகுனது வச்சு சொல்லும் போது ஹி வாஸ் வெரி ட்ரஸ்ட்வர்தி. எனக்காக ரத்த சிந்திலாம் விளாண்டாரு. ஸோ வெரி ட்ரஸ்ட்வர்தி. ஒரு விஷயம், ஒரு பர்சனலா ஒரு விஷயம் சொல்லும் போதும் ஏதாச்சும் டாஸ்க் வரும்போதும் இவரை நம்பி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது விஷ்ணுனா. ஸோ ஹி இஸ் ஆல்சோ வெரி நைஸ் பர்சன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். யுகேந்திரன் சார், everybody are amazing good people. ஜோவிகா பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். அமேசிங். ஸோ பிக் பாஸ் வீட்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டு வந்த ஒரு விஷயம்னா அது என்ன விஷயமா இருக்கும்? நிறைய ஆக்சுவலி பர்சனலி பார்க்கும்போது எனக்கு பிக் பாஸ் ஒரு பெரிய லெசன், லைஃப் லெசன். எனக்கு நிறைய எப்படி எனக்கு தெரியல, உள்ள இருந்தப்போ தெரியல, வெளியே வந்து இவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்னு தெரியல. என்னோட நல்ல விஷயங்களும் அப்புறம் ஃப்ளாஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி பிக் பாஸ் வந்து அப்படியே ஒரு பிரீஃபா காட்டின ஒரு ஷோ. ஸோ நிறைய இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அண்ட் நிறைய வந்து கேட்டா நம்பாத, பார்த்தா மட்டும் நம்பு. அப்புறம் ஜஸ்ட் இதுக்கு மேல எனக்கு I don't know, Big Boss கழிச்சு வந்து I'm not the same person I was before. So நிறைய changes personally and நிறைய, ஸோ எல்லாமே ஃபுல் லெசனா தான் இருந்துச்சு எனக்கு பிக் பாஸ். இட் வாஸ் அ பிக் டாஸ்க் ஆக்சுவலி. வெளியே வந்துட்டு
எப்படி நடந்துக்கணும், நிறைய லைக் ஹூ டு ட்ரஸ்ட், ஹூ நாட் டு ட்ரஸ்ட், அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பிக் பாஸ்க்கு அப்புறம். உங்க எலிமினேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Eviction, I completely accept the eviction because எனக்கு நான் கேம் டீவியேட் ஆகி போன மாதிரி தான். அந்த வாரம் கேம் டீவியேட் ஆச்சு கண்டிப்பா. ஸோ ஐ கம்ப்ளீட்லி அக்செப்ட் த எவிக்ஷன். ஸோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கொஞ்சம் ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. எவிக்ட் ஆனப்போ தெரியல, பட் வெளியே வந்து எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தப்போ இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம், இது பேசியிருக்க கூடாது, இது பேசியிருக்கலாம், அப்படி எல்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ கவலையா இருந்துச்சு, பட் ஐ கம்ப்ளீட்லி டிசர்வ் த எவிக்ஷன். ஸோ ஆஃப்டர் எவிக்ஷன் நீங்க மிஸ் பண்ற விஷயம் பிக் பாஸ் வீட்ல இருந்து என்னவா? பிக் பாஸ் வீட்ல எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள், ஆக்சுவலி என்ன திருப்பியும் பிக் பாஸ் அனுப்பிச்சு இன்னொரு 100 days இரு அப்படின்னு சொன்னா கூட ஐ கம்ப்ளீட்லி பி வெரி ஹாப்பி. பிகாஸ் ஐ மிஸ் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மிஸ் த பீப்புள். நான் இன்னும் யாரையும் நேர்ல போய் நான் மீட் பண்ணல. ஸோ ஐ மிஸ் த பீப்புள், ஐ மிஸ் பிக் பாஸ் வாய்ஸ் மிஸ் பண்றேன், ஸ்மால் பாஸ் வீட்ல இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றேன். ஸோ சோஷியல் மீடியால நிறைய ஸ்மால் பாஸ், நான் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தப்போ ஐ ஃபீல் லைக் ஐ மிஸ்ட் இட், ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மொபைல் இல்லாம ஒரு லைக் காலையில டாஸ்க் பண்ணி, ஸோ அந்த ஹோல் ரூட்டீன் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ பிக் பாஸ் வீட்ல யாரு ரொம்ப ஆனஸ்டா கேம் விளையாடுனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனஸ்டா கேம் விளையாண்டா எல்லாருமே தான். So you have to be honest big boss வீட்ல, there's no other way. So எல்லாருமே ஆனஸ்டா தான் விளையாண்டாங்க. அப்படி யாரும் டிஸ்ஆனஸ்டா ஜஸ்ட் அந்த கேமராக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்றாங்க அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆகல. ஸோ எல்லாருமே ஆனஸ்டா தான் விளையாண்டாங்க. உங்களோட ஃபேவரட் மொமெண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்ல? ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்ல என்னோட ஃபேவரட் மூவ்மெண்ட் வந்து லைக் எல்லாமே தான். எனக்கு பிக் பாஸே ஒரு பெரிய லைக் இட்ஸ் a big moment for me. பட் நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கமல் சார்ட்ட சொன்ன விஷயம் வந்து என்னோட டேலண்ட்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா தான் பாக்குறேன். நான் எப்பவுமே விஜய் டிவில வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ, டான்ஸ் ஷோ ஆடணும், அதுல ஜெயிக்கணும், இதுதான் என்னோட பெரிய ட்ரீமா இருந்துச்சு. பட் பிக் பாஸ் கிடைச்சப்போ ஐ வாஸ் லைக் என்னோட டேலண்ட். ரவினா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் பற்றி. அண்ட் இதில் மணி பற்றி அவங்க பேசவே இல்லை. அண்ட் மணியும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் ரவினா பற்றி பேசலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கலாம். அதே சமயம் ரவினா இப்போ இன்டர்வியூ கொடுத்ததுக்கான ரீசனும் ஸோ பிரதீப் பற்றின கான்ட்ரவர்சி எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ மக்கள் எல்லா பேருமே இப்போ காமாக இருப்பாங்க. ஸோ திட்ட மாட்டாங்கன்றதுக்கான லேட்டாக கொடுத்துருக்கலாம். எக்ஸைட்டிங் அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் கமல் சார் கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸும் ரொம்ப சரியா இருந்துச்சு. ஸோ நீங்க வீட்டுக்கு உள்ள இருக்கும்போது யார் டைட்டில் வின் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க ஒரு கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் உள்ள இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆப்வியஸ்லி பிரதீப் தான் ஜெயிப்பாருன்னு நினைச்சேன். பிரதீப் மாயா அவங்களுக்குள்ளதான் யாராச்சும் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலி ஜோவிகாவையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்புறம் போக போக எனக்கு அர்ச்சனா தான் ஜெயிப்பாங்கன்னு எனக்கே ஒரு ஸ்மால் தாட் இருந்துச்சு. ஸோ இவங்க. ஓகே. ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? இப்போதைக்கு நான் ஐம் டேக்கிங் அ பிரேக். பட் இனி நான் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலுமே நான் கண்டிப்பா ஐ கீப் யூ ஆல் அப்டேட்டட். ஸோ மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ இனி நான் எடுக்கிற எல்லா ஸ்டெப் அண்ட் ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ்ல கண்டிப்பா உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவேன் நம்புறேன்.
அண்ட் ஃபார் த கிரிட்டிசிசம்ஸ் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் அது என்ன ரொம்பவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏஜ்ல எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபீட்பேக் அண்ட் ஒரு ஐ மீன் நிறைய பேர் வந்து நீங்க இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன் அண்ட் கண்டிப்பா இனி நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுட்டு நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா ஐ கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் ஹோல்ட். Thank you. Keep rocking and thank you. Thank you so much. Thank you. ஐசு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மணி ரவீனா பற்றி பேசவே இல்லை. ஸோ மணி மேலே செம கோவமாக இருக்காங்க. அண்ட் ரவீனாவை சுத்தமாக ஐசுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளியராக மறுபடியும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் பிரதீப் பற்றி பேசியிருந்தாங்க. அண்ட் பிரதீப் ஃபேவரெட்டு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் மாயாவும் ஃபேவரெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா பற்றி கேட்டப்ப அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்குனாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க.